கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய காரியம், காயங்கள் ஆற்றப்பட்டு ஆரோக்கியம் உண்டாகினால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் செயல்பட முடியும். சில வேளையில் மேலான மேல் பூச்சாய் குணமாக்கி விட்டு உள்ளே அந்த ரணமானது இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பூரணமான ஒரு சுகத்தை கொண்டு வர முடியாது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. அப்போ அந்த ஹீலிங் ஒரு ப்ராப்பரான நிலையில், அதாவது உள்ளே இன்னும் ரணம் இருக்கிறது, இன்னும் உள்ள சீலும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் அல்ல, முற்றிலுமாய் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஒரு ப்ராப்பர்லி காட் வில் ஹீல் அஸ், வெதர் இட் இஸ் அ ஃபிசிக்கல் ஹீலிங் ஆர் அ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய அந்த உள்ளான காயங்களை ஆற்றி, உள்ளான காயத்தில் இருக்கக்கூடிய நொதிகளை கர்த்தர் அகற்றி போட்டு நாம் தேர்தல் அடையும்படியாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது உலக பிரகாரமான ஏதோ ஒரு நோய்க்காக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் சில காரியத்தில் காயங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு காயப்படுத்தி விட்டான் உங்கள் வாழ்க்கையை. பல விதத்தில் பல காரியங்களில் நீங்கள் காயமடைந்த நிலையில் காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் ஒருவர் தான் ஆரோக்கியத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளிட முடியும். இந்த கால வேளையில் கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டத்தில் நாங்கள் மிகவும் காயப்பட்டு விட்டோம். எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் இழந்து விட்டோம். எங்களுடைய கையின் பிரயாசங்களை நாங்கள் குறைபட்டு விட்டோம். எங்களுடைய சமாதானத்தை இழந்து விட்டோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க இருந்த நன்மையான காரியங்கள் நடக்க முடியாதபடி போய்விட்டது. இதெல்லாம் காயங்கள். இந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வர பண்ணி எல்லாவற்றையும் சீராக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லக்கூடிய காரியம், நான் உங்களை காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே அந்த தேவாதி தேவன் இந்த காலவேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காயங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆரோக்கியம் இல்லாதபடி இன்னும் பலவீனத்தோடு இருக்கக்கூடிய காரியத்தை அறிந்திருக்கிறார். எல்லாம் ஒட்டு மொத்தமாக சுகமடையும்படியாய் வல்லமையுள்ள தேவனுடைய கரம் உங்களை தொட்டு இந்த காலையில் சுகப்படுத்த உண்மையில்தான் இருக்கிறது. ஏன்னா எந்த விதத்தில் எப்படிப்பட்ட காயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுமந்து கொண்டு அல்லது அந்த காயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை இன்றைக்கு மாற்றி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஒரு சிறு காரியத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை அறிந்த மக்கள் நம்ம இடத்துல கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் ஒரு காயத்தில் மறுபடியும் ஒரு குச்சியை வைத்து குத்துவது போல் இருக்கக்கூடிய காரியம்தான். அடுத்து மகளுக்கு திருமணமாகவில்லை, உங்கள் பிள்ளைக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் காயமும் அந்த காயத்தில் அவர்கள் குத்துவது போலும் இருக்கக்கூடிய காரியம்தான். இப்படி அநேக காயங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த எத்தனை பேர் என்ன காரியத்தை சொன்னாலும் அது உங்களை வேதனைப்படுத்தாதபடி இன்றைக்கு அந்த காயம் முற்றிலுமாக ஆற்றப்பட்டுவிடும். அவருடைய அதிசயத்தினாலே, அற்புதத்தினாலே, அவருடைய தயவுனாலே அந்த காரியங்கள்லாம் நீங்கி நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் வாழும்படியாக அருள் செய்வார். காயங்கள் ஆற்றுகிற தேவன் உங்களை அப்படி ஆற்றி தேற்றி ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. காயங்கள் இருக்கிறவரை ஆரோக்கியம் உண்டாக முடியாது. காயங்கள் ஆற்றப்பட்டால் தான் ஆரோக்கியம் வர முடியும். கர்த்தாவே, அந்த காயங்கள் ஆறினவுடனும் ஆரோக்கியம் வராது. கர்த்தாவே, அது சில காலங்கள் அந்த வடு இருந்த இடத்துல தொட்டாலே வலிக்கத்தான் செய்யும். அந்த நினைவுகள் எங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டுமாய் அதை நினைத்து பார்க்கும்போது, இப்படி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோமே, இப்படியெல்லாம் நம்மளை பார்த்து பேசினாங்களே, இப்படியெல்லாம் நம்மை குறித்து சொன்னாங்களே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொன்னாங்களே என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி அந்த நினைவுகளே இல்லாதபடி, அந்த வழியே இல்லாதபடி ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அப்படியே ஒரு புது பலத்தை அந்த சரீரத்தில், இந்த காயம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தில் கட்டளையிட்டு அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி கர்த்தாவே அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன், ஆற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் கர்த்தாவே, கர்த்தர் எங்கள் காயங்களெல்லாம் ஆற்றினார்,
பல ஆண்டுகளாய் இந்த காயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆரோக்கியம் வர பண்ணினார் என்று சொல்ல முடியாது. இந்த காலவேளையில் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையுடைய கர்த்தாவே காயங்களை ஆற்றி ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு மகிழ பண்ணியறலும் பிதாவே. இயேசுவின் நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீங்கள் ஆரோக்கியமில்லாதபடி காயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காயத்தை மாற்றுவார், உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவார். காட் பிளஸ் யூ.